இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை என்னாகமம் அதிகாரம் 23 வசனம் 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரு சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். ஒரு குடும்பத்தில் இருந்த 3 சகோதரர்கள் பிஸ்னஸ் செய்ய ஆரம்பித்தார்களாம். பயங்கரமான லாபம், ரொம்ப அதிக வருமானம் அவங்களுக்கு கிடைத்து ரொம்ப வசதியாய் வாழ ஆரம்பித்தார்களாம். ஆனால் காலப்போக்கில் பயங்கரமான நஷ்டம், சரீரத்தில் பலவீனம், எங்கே போனாலும் பயங்கரமான விபத்துகள், நாச மோசங்கள், ஒரு பக்கம் பண நஷ்டம், இன்னொரு பக்கம் சரீரத்தில் வியாதி, எல்லாவற்றிலும் ஒரு ஃபெயிலியருக்கான அப்படிப்பட்ட அடையாளங்கள் அவங்க குடும்பத்தில் நடந்து கொண்டே இருந்ததாம். பிரியமானவர்களே, ஒரு நாள் போதகரை சந்தித்து ஜெபிக்கும்படியாக கடந்து போயிருக்கிறாங்க. இந்த போதகரும் அந்த குடும்பத்துக்காக ஜெபித்த போது அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் தேவையில்லாத காரியங்களை சில நபர்கள் செய்து வைத்திருந்திருக்கார்கள். போதகர் சொன்ன காரியம், நீங்கள் உபவாசத்தோடு ஜெபித்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட கிரியையிலிருந்து விடுதலை பெற முடியும். கண்டிப்பாக நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்து உபவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் உங்கள் குடும்பங்களுக்காக, நீங்கள் செய்கிற பிஸ்னஸுக்காக உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து உபவாசத்தோடு நீங்கள் ஜெபிங்க, எதை குறித்தும் பயப்படாதிருங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகர் ஜெபித்து கடந்து போனாராம். பிரியமானவர்களே, அந்த 3 சகோதரரும் தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அற்புதம் நடந்தது, அதிசயம் நடந்தது. எல்லா பொல்லாத கிரியைகள் அழிக்கப்பட்டது. மறுபடியுமாய் அவங்க செய்த அந்த பிஸ்னஸில் நல்ல வருமானங்கள், எதெல்லாம் அவங்க இழந்து போனார்களோ எல்லாமே அவங்களுக்கு திரும்ப கிடைத்ததாம். சரீரத்தில் ஒரு பக்கம் சுகம், நல்ல சந்தோஷம், மகிழ்ச்சியை மறுபடியுமாக அந்த குடும்பத்தார் பெற்றுக்கொண்டார்களாம். பிரியமானவர்களே, இந்த காலவேளையில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, நீங்கள் செய்கிற தொழிலாக இருக்கலாம், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவ சமூகத்தில் வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசத்தோடு ஜெபியுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம ஜெபித்தோமானால் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபித்து பாருங்க, நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நீங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற சகல ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகட்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை தருவீராக. தொழில்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரங்களை ஆசீர்வதிங்க. செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. இந்த கருத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஜெபியுங்கள். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக ஒரு நாளாவது உபவாசித்து தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபியுங்க. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, இப்படி ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். God bless you.